மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்திற்கு மத்தியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்ல நடக்கும்னு இருந்த நிலையில இருதரப்புக்கும் இடையே 5 முக்கிய விஷயங்கள் தான் இந்த போருக்கு பெரும் தடையா மாறி இருக்கு. பேச்சுவார்த்தை வெற்றி பெற வேண்டுமானா இந்த 5 பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அமெரிக்கா ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை நிறுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தது. ஆனா ஈரான் அணு ஆயுத திட்டத்தின் மீது விதிக்கப்படும் எந்த கட்டுப்பாடுகளாக இருந்தாலும் சில வருடங்களுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. இந்த வேறுபாடு இருதரப்புக்கு இடையே மிகப்பெரிய தடையா மாறி இருக்கு. அணு ஆயுத திட்டம் அப்படிங்கிறது ஈரானுக்கு தனது பாதுகாப்பு மற்றும் எனர்ஜி தேவைகளுடன் தொடர்புடையது அப்படிங்கிறதால முழுமையான நிறுத்தம் என்ற கோரிக்கையை ஈரான் ஏற்க மறுக்குது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் வைத்திருக்கும் 400 கிலோவுக்கும் அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூறியிருக்காரு. ஆனா ஈரான் இந்த கோரிக்கையை முழுமையா நிராகரிச்சிருக்குது. இந்த யுரேனியம் ஈரானின் அணு திட்டத்தின் முக்கிய பகுதியாக இருக்கிறதால இந்த விஷயம் பேச்சுவார்த்தையின் முக்கிய தடையா மாறி இருக்கு. இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னா இதுக்கு ரஷ்யா உதவுறதாகவும் தெரிவிச்சிருக்கு. அதாவது ஈரான் கையில் இருக்கக்கூடிய 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யா வாங்கிக் கொள்ள தயார் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஈரான் அமெரிக்கா தனது துறைமுகங்களுக்கு விதித்த கடற்படை தடையை முழுமையா நீக்கினால் மட்டுமே ஹோர்முஸ் நீரிணையில கப்பல் போக்குவரத்து கட்டுப்பாடுகளை தளர்த்தும் அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்குது. ஆனா ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வர தடை தொடரும் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. உலக எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய வழியாக ஹோர்முஸ் நீரிணை தான் இந்த பிரச்சனையால பாதிக்கப்படுறதால இந்த பேச்சுவார்த்தையின் மிக முக்கிய தடையா இருக்குது. சொல்ல போனா இந்த தடையை நீக்கி அமெரிக்க கடற்படை வெளியேறினா மட்டும்தான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவதா அறிவிச்சிருக்கு. ஆனா இரு நாடுகளுக்கு மத்தியிலான மீடியேட்டர் நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி ஈரானை பாகிஸ்தானுக்கு அழைச்சிருக்காங்க. ஈரான் அதிகாரிகள் இந்த ஒப்பந்தத்துல அமெரிக்காவும் உலக நாடுகளும் ஈரான் மீது விதிச்சிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு உலக நாடுகளில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய $20 பில்லியன் மதிப்பிலான ஈரான் சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இது ஈரானின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க உதவும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அமெரிக்கா இந்த கோரிக்கையை ஏற்க முன்வருமா அப்படின்னு இன்னும் தெளிவாக இல்லை. ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு $270 பில்லியன் அளவுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும்னு ஈரான் கோரிக்கை வருது. இந்த கோரிக்கை அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாகவும் மாறியிருக்கு. இந்த பிரச்சனை பேச்சுவார்த்தைகளை மற்றொரு முக்கிய தடையா மாறி இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றா மத்திய கிழக்குல அமைதி நிலைக்க வாய்ப்பு உருவாகும். இதனால எண்ணெய் விலை உயர்வு, விமான போக்குவரத்து சிக்கல்கள் போன்றவை குறையும். ஆனா தற்போதைய தடைகள் தொடர்ந்தா போர் மீண்டும் தீவிரமடையும் அபாயம் இருக்குது. இந்த 5 முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டால்தான் அமெரிக்கா ஈரான் இடையே நீண்ட கால அமைதி சாத்தியமாகும். இல்லைன்னா தொடர்ந்து பிரச்சனைகள் வெடிக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில தான் பல வாரங்களுக்கு பின்பு கத்தார் தனது விமான நிலையத்தை வெளிநாட்டு விமானங்கள் பயன்படுத்த நேற்று திறந்திருக்கு. இந்த முடிவை பார்க்கும்போது போர் நிறுத்தம் மீண்டும் நீடிக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுது.